இந்திரன் பறக்கக்கூடிய ஒரு ஒரு தேரை அவனுக்கு பரிசளித்திருந்தான். இந்த வசு அந்த பறக்கிற தேரிலே ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு மேலாக போய்கொண்டிருந்தான். அவனுக்கு அவனுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்தது. அந்த இயற்கை தந்த சிலுசிலுப்பு, ஆற்றங்கரையிலே பக்கத்திலே பறவைகள், பூக்கள், வாசனைகள், இதெல்லாம் சேர்ந்த உடனே அவன் மனதிலே மனைவியின் எண்ணம் வந்தது. அதனாலே காம உணர்ச்சி தூண்டிற்று. அதனாலே அவனிடம் இருந்து அவனுடைய இந்திரியங்கள் வெளிப்பட்டன. அப்படி வெளிப்பட்ட இந்திரியங்கள் ஆற்றிலே விழுந்த பொழுது அதை ஒரு மீன் உண்டது. அந்த மீனும் ஒரு முனிவருடைய சாபத்தாலே மீனாக மாறிய ஒரு தேவதை. அந்த மீன் உண்டது. அந்த மீனுடைய வயிற்றிலே அந்த இந்திரியம் காரணமாக 2 பிள்ளைகள் உருவானார்கள். அந்த பிள்ளைகளைத்தான் நாங்கள் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்து எடுத்தோம். ஒன்று ஆண் பிள்ளை, ஒன்று பெண் பிள்ளை. இந்த வரலாற்றை அந்த முனிவர் சொன்னதும் இந்த பிள்ளைகளை உரியவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அல்லவா என்று நினைத்து அந்த வசு என்ற அரசனிடம் நான் இந்த பிள்ளைகளை கொண்டு போனேன். அந்த அரசன் அந்த பிள்ளைகள் 2ஐயும் பார்த்து தன் பிள்ளைகள் என்று ஒத்துக்கொண்டு அதிலே ஆண் பிள்ளையை அவன் எடுத்துக்கொண்டான். பெண் பிள்ளையை என் கையிலேயே கொடுத்து நீயே கொண்டு போய் வள என்றான். பெண்களுக்கான நிலைமை அந்த நாள் தொடக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது.